வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரம். இந்த வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது கும்பம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய யோசனை இருக்கும். புதிய புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இவங்களோட லைஃப்க்கு தேவையான பிளானிங் எல்லாம் சில நேரங்களில் சில சேஞ்சஸ் இவங்க அதை பற்றி எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம். எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நடந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தான் இந்த வாரம் தரும். வாரத்தோட முடிவில் நீங்கள் சில எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக இருக்கும். அது ஒரு பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இது அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது கொடுத்து ஒரு பேச்சுக்காலெல்லாம் அதை பற்றி உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சிருந்த வேலையெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரியோட கவனம் உங்கள் மேலே திரும்பும். உங்கள் திறமைக்கு அவர் பாராட்டு பண்ணுவார். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதனால் நிறைய ஒர்க் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு மற்றும் ஆலோசனை தொடர்பான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். பணநிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான் இந்த வாரம் இருக்கும். முன்னாடி தாமதமாக இருந்த பணம், அதாவது கிடைக்கும்னு நினச்ச பணம்லாம் வராமல் இருந்தது, இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு நல்ல ஒரு புதிய கிளைண்ட்டு கூடலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வருமான வாய்ப்பு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவையற்ற செலவுகள் சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அவசியமான செலவுகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைதியான ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமையும். ஒரு முக்கியமான ஆலோசனை நடக்கும். அது ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கியதாக இருக்கும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு உண்டு பண்ணி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சி சில நேரங்களில் சில ஃபேமிலியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். ரிலேஷனோட சப்போர்ட் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசில் புதிய புதிய ஐடியா இருக்கும். இந்த பிளான் பண்ணணும், அது பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணிடணும், அந்த மாதிரியான யோசனைலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலம் குறித்து ஒரு ஆழமான ஒரு யோசனை நீங்கள் செய்வீங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் அதிகமாக யோசனை பண்ணுறதுனால கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அது மட்டும் தவிர்க்க. ரொம்ப நேரம் ஒரே யோசனையில் இருக்காதீங்க. டக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் டெவலப்மெண்ட் பொறுத்தவரையில். கோவிலுக்கு வழிபாடு செய்கிறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியை மனசுக்கு ஏற்படுத்தி தரும். அது முயற்சி பண்ணுங்கள். உடல்நிலையில் பெருசாக எதுவும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நர்வ்ஸில் கொஞ்சம் டயர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைமை வீண் பண்ணிடாதீங்க. போதுமான ரெஸ்ட் எடுங்க. நல்ல தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு பாடி மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது அவசியம். தேவையான அளவில் நல்லபடியாக தண்ணி குடிங்க. அது நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரையில். ப்ளூ கலர், நல்ல பிளாக் ப்ளூ சேர்ந்தது மாதிரியான கலர் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நம்பர் 8 உங்களுக்கு ஒரு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை சனி பகவான் எண்ணெய் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் மனசுக்கு அமைதி அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காகங்களுக்கு உணவு வைங்க.
காக்காக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உணவு கொடுக்குறீங்க, அது வந்து உங்கள் மனசு வந்து அமைதி ஏற்படுத்தி தரும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இதுதான் நான் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.